ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல தண்டபாணி. இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தமிழ் அனந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி ஒன்று கேள்வி இல்லை, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. கர்மவினை தான் கழிய வேண்டுமே தவிர கர்மம் கழிகிறது என்று சொல்வது புரியவில்லை. கர்மம் ஏன் கழிய வேண்டும்? அது கழிந்து விட்டால் கர்மயோகம் எப்படி செய்வது? கர்மவினை கழிவதற்கு என்ன கர்மம் செய்ய வேண்டும் என்ற தெளிவு தான் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய ஒரு கூற்று. சரிங்களா? பாருங்க, கண்ணபிரான் அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். கண்ணபிரானுக்கு 8 மனைவியர்கள் உண்டு, பிள்ளைச்செல்வம் உண்டு, நாடு உண்டு, மனை உண்டு, மக்கள் உண்டு, எல்லாமே உண்டு. அவருக்கும் இன்ப துன்பங்கள் அப்படிங்கிறது இருந்தது. கண்ணபிரான் கோவப்பட்ட நாளும் உண்டு இல்லையா? மகிழ்ந்து சிரித்து பேசி விளையாடிய இடங்களும் உண்டு, அழுத இடங்களும் உண்டு. அவர் சராசரி மனிதனாகவே அவர் வாழ்ந்தாருங்க. இப்படி இருக்கும்போது அஸ்வத்தாமன் அபிமன்யுவினுடைய அ மனைவியான அவங்க பேர் என்ன? உத்ரா தானே? ஸோ அவங்க அபிமன்யுவோட அ குழந்தை கருவுல சுமந்திருக்கும் பொழுது, அந்த கருவின் மேல அபிமன்யு அஸ்திரத்தை எய்திருவார். பிரம்மாஸ்திரத்தை எய்திருவார். அப்போ இந்த குழந்தைய எப்படி காப்பாத்துறது அப்படிங்கும்பொழுது, பிரம்மச்சரி ஆசீர்வாதம் பண்ணுனா, இந்த குழந்தை உயிர் பொழைக்கும்னா, எல்லாரும் இது பண்ணி பார்ப்போம். யாருமே இது பண்ண முடியாது. கண்ணபிரான் வருவார், ஆசீர்வாதம் பண்ணுவார், குழந்தை உயிரோட வந்துரும். ஸோ கண்ணபிரான் எப்படி பிரம்மச்சரி ஆக முடியும்? அப்படின்னு கேட்டோம்னா, இந்த இடத்துல அவரு என்னதான் சராசரி மனித வாழ்வை அவர் வாழ்ந்திருந்தாலும் கூட, அதன் மீது அவருக்கு எந்த ஒரு பிடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இருந்தாலும் அவர் ஒரே மாரி தான் இருப்பார். இல்லாம இருந்தாலும் அவர் ஒரே மாரி தான் இருப்பார். அப்படின்னா என்னன்னா, இத்தனை ஆயுட்காலங்களும் அவர் தன்னுடைய சுயநிலை எய்தக்கூடிய அந்த ஒரு நிலை வந்த அந்த நொடிப்பொழுது வரைக்குமே, அவர் எந்த வேலையுமே செய்யலேங்கிறது தான் இதற்குண்டான ஒரு விளக்கம். எப்படிங்க? அவர் ஆயுசு பூரா வாழ்ந்திருக்கிறாரு. எந்த வேலையுமே செய்யல. கர்மமே செய்யல. செயலே செய்யலன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னு கேட்டா, நம்ம யோக வாசிஷ்டம்ல இதற்குண்டான தெளிவான ஒரு விளக்கம் உண்டு. கீதாபதேசத்திலயும் இதற்கு உண்டான தெளிவான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது உண்டு. இப்போ கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு சொல்றதும், அந்த செய்த செயலுக்குண்டான வினையை அனுபவிக்கிறேன்னு சொல்லக்கூடியதும் யாரு? இந்த கேள்வி நம்ம கேட்டோம்னா, இப்ப எல்லாத்துக்குமே இது பொது. செயல் செய்கிறன், செயல் செய்கிறேன், செயலுக்குண்டான வினையை அனுபவிக்கிறேன். இந்த செயல் செய்கிறேன்னு சொல்லுபவனும் யார்? இந்த வினையை அனுபவிக்கிறேன்னு சொல்றதும் யார்? இந்த செயலை செய்ய நிறுத்த வேண்டும்னு சொல்லும்போது யார்? இதனால் ஏற்படக்கூடிய பலனை தவிர்க்க வேண்டும்னு சொல்லக்கூடியது யார்? எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த நான் என்ற அகங்காரம் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கும். இப்ப இந்த நான்கிற அந்த அகங்காரத்த நீக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அங்க என்ன இருக்கும்? இப்ப நீங்க நான் பேசிட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன் இல்லையா? இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னு இப்ப நான் சொன்னேன் இல்லையா? நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டுட்டு இருக்கேன்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா? அப்போ நீ பேசுற, நான் கேட்கிறேன்னு நீங்க சொல்லவும், நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்றதும், யாரு சொல்றா இது எல்லாமே? இத சொல்ல வைப்பது யாரு? அப்படின்னா, இந்த நான் என்ற அகங்காரம் தான் அத செய்யுது. இந்த அகங்காரத்த நீக்கிட்டோம்னா அங்க என்ன இருக்கும்? ஆன்மா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா, அங்க ஆன்மா தான் இருக்குன்னே யாரு சொல்லுவா? அகங்காரமே இல்ல. அகங்காரம் இருந்தா தான் நான் தான் ஆன்மா. ஆன்மான்னு ஒண்ணு இருக்குங்கிற பேச்சே அந்த இடத்துல வரும். அகங்காரமே இல்லைன்னா அங்க என்ன இருக்கும்? அங்க ஒண்ணுமே இருக்காது. அப்ப அந்த ஒண்ணுமில்லாத இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்? இறைன்னு சொல்லுவோம். சரிங்களா? இவ்வளோதான். இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப அந்த நான் என்ற அகங்காரம் நீங்கிடுச்சுன்னா, அங்க சுட்டிக்காட்டுவதற்கு ஒண்ணுமே இல்ல. இது மனோநிலையை வளர்த்திக் கொள்ளுவது மூலமாக வருவது. அவ்வளோதான். இது அப்படியே இந்த உடல் விட்டு பிரிந்து, எல்லா நிலையும் அப்படியே தியானத்தில முழுக்க அப்படியே உட்கார்ந்து, அப்படியே சமாதி நிலை பூண்டு, பல நிலைகளை தாண்டி, இறைங்கிறதை உணர்ந்து, இந்த இறையை அணுகுவதற்கு அந்த நான் என்ற அந்த அகம்பாவம் இருக்குன்னு சொல்லி அதை நீக்கி, இறையோடு உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் வரணும்னு அவசியம் இல்ல. அதுவும் ஒரு வழி தான். தவறு ஒண்ணும் கிடையாது. ஆனா, இங்க இருக்கும் பொழுதே அந்த நிலையை நம்மனால வளர்த்திக்க முடியும். ஏன்? பார்ப்பது அத்தனையுமே இறை. நானும் இறை. என்னுடைய உடலும் இறை. இந்த உடலை நல்ல ஒரு கட்டமைப்பில வைத்திருக்கக்கூடிய எல்லா ஒரு ஒரு சிறு அணுக்களும் இறை தான். இந்த இது எல்லாத்தையும் ஒண்ணா நிக்க வச்சு வேலை செய்ய வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவும் இறை தான். அப்ப இதிலிருந்து நீக்கி பார்ப்பதுங்கிறது நான் என்ற அகம்பாவம் மட்டும் தான். அப்ப அவன நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கங்களேன், அப்ப அதற்கு அங்க என்ன இருக்கும்? அங்க ஒண்ணுமே இருக்காது. அந்த ஏதுமற்ற அந்த ஒரு தன்மை. அதுதான் இந்த நத்திங்னெஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அமைதியாக இருப்பது, ஏதும் செய்யாமல் இருப்பது. இந்த இடத்துல மௌனமாக இருப்பது அப்படின்லாம் சொல்றோம். எந்த அசைவும் இல்லாமல் இருப்பது. இந்த அசைவு உடம்பு அசையாம இருக்கிறது இல்ல. சமாதி நிலை பூணுவதற்கு உடல் அசையக்கூடாது, மனம் அசையக்கூடாது. ஆனா, சராசரியா நம்மளுடைய எல்லா அலுவல்கள் செய்து கொண்டு இருந்தாலும் கூட நம்மனால அசையாம இருக்க முடியும். அப்ப அது என்ன சொல்றாங்க? மனம் அசையாமல் இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த அகம்பாவம் கூடாம இருக்கணும். அந்த மனம் எப்படி இருக்கணும்னா, நிர்மூலமாக இருக்கணும்.
அதுதான் நிர்வாணமாக இருப்பதுன்னு அர்த்தம். சட்ட துணிய கழட்டிட்டு ஓடுறதில நிர்வாணமா இருக்கிறது. நிர்வாணமா இருக்கிறதுனா, மனம் அப்பழுக்கற்ற நிலையில இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த நான் என்ற அகம்பாவம் நீங்கி இருப்பதுன்னு அர்த்தம். ஏன்? அவன் இருந்தா மட்டும் தான் எல்லா வேலையும் நம்மனால செய்ய முடியும். ஆனா, இது நீங்கி இருக்கும் பொழுதும் கூட, அப்ப நம்ம ஒரு காரியம் செஞ்சுகிட்டு தானே இருக்கோம். அப்ப அதெல்லாம் வந்து கணக்குல ஏற்படாதா? அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, திருப்பி கண்ணபிரானுக்கு வருவோமே. அவரு பொறந்ததிலிருந்து, அவர் வந்து முக்தி நிலை அடையிற வரைக்கும், நெறைய செயல்கள் செய்தாரே. அப்ப அதெல்லாம் செயலா கன்சிடர் பண்ணாதா? பண்ண மாட்டாங்க. பண்ணப்பட மாட்டாது. யாரும் வந்து அவருக்கு ஜட்ஜ்மென்ட் நிக்கிற அளவுக்குலாம் இங்க யாரும் கிடையாது கண்ணபிரானுக்கு. இல்லையா? ஏன் அது வந்து விளக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த ஒட்டையும், உறவையும் குடுக்கறது யாரு அப்படின்னு கேட்கும்பொழுது, அந்த அகம்பாவம்னு பார்த்தோம். இந்த அகம்பாவம் நீங்கி இருக்கும் பொழுது, ஒரு செயல் செய்திருந்தாலும் கூட, அதற்குண்டான செயலை செய்ததாகவே கருதவே முடியாது. ஏன்? இங்க நான் செய்தேன்னு சுட்டிக்காட்டுவதற்கே ஒண்ணும் இல்லையே. வெளியில இருக்கவங்க சொல்லுவாங்க. எனக்கு எனக்கு அந்த நிலை இல்ல. உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால நான் என் இடத்துல இருந்தே சொல்றேன். இப்ப நான் சொல்லுவேன், கண்ணன் செய்தார்ன்னு சொல்லி. கண்ணன் என்ன சொல்லியிருப்பாரா இருக்கும்? ஒரு அனுமானம் வச்சுக்குமே. கண்ணன் என்ன நான் செஞ்சேன்னு அவரு சொல்லவே மாட்டார். அப்படியே அவரு நான் செஞ்சேன்னு சொன்னாலும் கூட, அது உண்மை தன்மையோட தான் இருக்கும். கீதோபதேசத்தில பார்க்கும்போது, நானே வந்து எல்லா பொருட்களையும் சொல்லி, அந்த பொருட்கள்ல உயர்ந்தது எல்லாமே நான்னு சொல்லுவார். அந்த இடத்துல அத நான்னு சொல்லும்போது, அது அகம்பாவத்தினால் சொல்லுவது அல்ல. அது உணர்ந்த காரணத்தினால், எல்லாமே நான் தான். நீ இருக்கிறதுல இதுதான்யா டாப் மோஸ்ட் அப்படின்னு சொன்னேன்னா, அது நான் தான்யா அப்படின்ருவாரு. இப்ப இந்த நான்னு சொல்லும் பொழுது, அது அகம்பாவத்த நம்ம போல நான்னு சொல்லக்கூடியது இல்ல. அது உண்மையை உணர்ந்து சொல்லிய அந்த ஒரு விஷயம். அப்போ நான் வந்து முழுக்க நானே இறை, நானே பிரம்மம் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். வெறும் வாய்ப்பேச்சில இல்ல. இப்ப நான் 5 பேசுறதெல்லாம் வெறும் வாய்ப்பேச்சு. அவரு வாய்ப்பேச்சுல பேசல. அதனால அவரு நான்னு சொன்னா அது அகம்பாவமா மாறுறதில்ல. ஏன்? அவரு முழுமையாக உணர்ந்த காரணத்தினால. சுகபிரம்மர் வந்து நடந்து போறார். பின்னாடி அவருடைய தகப்பர் வந்து, "சுகா போகாதே" அப்படிங்கிறாரு. அவரு அதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்கல. அவரு பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மரம், மட்டை, செடி, கொடி, விலங்குகள் முதற்கொண்டு, "அப்பா சொல்லுங்க கூப்பிட்டீங்களான்னு?" கேட்டுதாம். ஏன்? ஏன்னா, சுகர் எப்படிப்பட்ட மனோநிலையில இருந்தார்ன்னா, இந்த மரம், செடி, கொடி, இங்க இருக்கக்கூடிய மிருகங்கள்லேருந்து சிறு தாவரங்கள் வரைக்கும் எல்லாமே நான் தாங்கிற நிலைமைல எல்லாமே பிரம்மங்கும்போது, இங்க நான் என்ன? அது என்ன? அந்த நெனப்புல இருந்தார். அவர் ஒரு காலத்திலும் எந்த செயல் செய்தாலும், அவர் செய்ததாக அது கருதப்படுவது இல்லை. இந்த மனோநிலையில் இருக்கக்கூடியவர்களே ஜீவன் முக்தர்கள்னு சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் சராசரி வாழ்வை வாழ்வது போலவே இருக்கும். நீங்க அழுதா கூட சேர்ந்து அழுவாங்க. நீங்க சிரிச்சா கூட சேர்ந்து சிரிப்பாங்க. நீங்க கைதட்டி மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா, அவங்களும் கைதட்டி மகிழ்ச்சியா இருப்பாங்க. உங்களுக்கு வினை வந்து சேரும். அவர்களுக்கு ஒரு காலத்திலும் சேராது. ஏன்னா, நீங்க நினைக்கிறது என்ன? நான் செய்கிறேன், நான் இத அனுபவிக்கிறேன்னு. அவங்க அப்படி ஒரு எண்ணமே அவர்களுக்கு இருக்காது. அங்க நானே இல்லையே! அப்ப அவர்கள் என்ன செயல் செய்தாலும், செயலை செய்ததாக அந்த இடத்துல ஒரு ஒரு பதிவே ஏற்படாது. இது எல்லாம் அது அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளோதான். அது அப்படியே ஒரு ஃப்ளோல இருக்கேன்யா நானு. நம்ம சொல்றோம் இல்லையா? கோ வித் த ஃப்ளோ. Instagram ரீல்ஸ் பார்த்தோம்னா உடனே ஸ்டோரி போடுவோம். இல்ல நாமளே அத வந்து ஏதாவது ஒரு எடிட் பண்ணி அது சும்மா வாய் வார்த்தைகளாக இருக்கு. அவர்கள் வாழ்க்கையாவே வாழ்வார்கள். கோ வித் த ஃப்ளோ. ஒருத்தன் வந்து சப்புன்னு அப்பிட்டான்யா. அப்படியே இருப்பாங்க. இப்ப நானா இருந்தேன்னா, ஒண்ணா திருப்பி சண்டை போடுவேனா இருக்கும். சரி என்ன நடந்ததுன்னு அடிச்சிட்டியா? சரி அப்படின்னு. அவங்க அதுக்கே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கங்கிறேன் நானு. அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க. அவ்வளோதான். இந்த உடல் அழிய போகுது. இந்த உடலும் இறை தான். இது இந்த அழிய போகுதுங்கிறது இதனுடைய தன்மை. இதை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆன்மாவும் வந்து நான் ஆன்மான்னு சொல்லிக்கிறதுக்கே ஒண்ணும் இல்ல. அதே இறைவனுடைய சொரூபம். அப்ப இங்க இங்க எதுவுமே இல்லையே! அப்படிங்கிற ஒரு மனோநிலையில இருக்கும் பொழுது, அந்த இடத்துல கர்மமே இல்லையே! பின்ன என்ன வெறும் கர்மம், கர்ம வினையை கழிப்பதற்குண்டான கர்மம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையே அந்த இடத்துல. அங்க கர்மம்னே ஒண்ணு இல்லவே இல்ல. செயலே அந்த இடத்துல இல்ல. செயல் செய்ததாக சுட்டிக்காட்டுவதற்கே நானே அங்க இல்லையே! ஆனா இந்த நிலையை எய்யறதற்கு கொஞ்சம் மெனக்கெடணும். ஏன்? அது அவ்வளோ ஒண்ணும் கஷ்டமெல்லாம் கிடையாது. நாம அத ஒப்புக்கொள்றதுக்கு நம்ம கொஞ்சம் சிரமப்படுறோம். பிரச்சனை நமக்கு நாமே தான். வேற ஒண்ணும் இல்ல. இத வந்து நம்ம திருவிளையாடல் புராணத்தில தெளிவா பார்த்திருந்தோம்னா, தத்தாத்திரேயர் சுவாமிகள் வரக்கூடிய ஒரு பதியம் ஒண்ணு வரும் இல்லையா? வேதத்திற்கு பொருள் அருளிச் செய்த படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படலம் உண்டு. அதுல வரும்பொழுது, நைமிசாரண்யத்தில இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் என்ன சொல்லுவார்? இறையை உணர்வதற்கு 2 வழி. ஒண்ணு கர்ம யோகம், இன்னொன்னு ஞான யோகம். ஞான யோகம் தான் சிறந்தது. அப்படின்னா என்ன? எல்லாமே இறைன்னு சொல்லிட்டு, என் செயல் இங்கு எதுவுமே இல்ல. அதனால தான் பட்டினத்தார் பாடுனார். "என் செயலாவது இங்கு யாதொன்றும் இல்லை. எல்லாம் உன் செயலே என்று உணரப்பெற்றேன்" பாடுனார். அப்ப எல்லாமே நீதாங்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு? சும்மா கழுவுல ஏத்த போம்போது பாடுற பாட்டா அது?
ஆனா அவர் பார்ட்னர். அப்ப அவர் வந்து இத்தனைக்கும் பொய் கூற்று சொல்லி அவர புடிச்சிட்டு வந்து நிறுத்தி கழுவுல ஏத்தியிருப்பாங்க. ஏத்த போவாங்க. இவர் பேசாம நின்னுட்டுருப்பாரு. "ஏய் எல்லாம் நீ தான் செய்ற. எனக்கு ஒண்ணும் தெரியாது." அப்படின்னு இப்படி நின்னுட்டு இருப்பாரு அவர் பாட்டுக்கு. நாம நிப்போமா? தைய தக்கன்னு குதிச்சு ஆட மாட்டோம். ஆனா அவரு நின்னார். "ஏன்? என்னால ஒண்ணும் இல்ல. இதையும் நீ தான் செய்ற. செஞ்சுட்டு போ." அப்படின்னு இப்படி நின்னுட்டாரு அவர் பாட்டுக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன அந்த இடத்துல சொல்லப்படுது? கர்ம யோகம், ஞான யோகம்னா, ஞான யோகம் தான் சிறந்தது. எல்லாமே இறைங்கிறது உணரணும். ஆனா, அந்த நிலை வருவதற் வரைக்கும் கர்மயோகம்னு ஒரு செயல் செய்து நீ வந்து ஒரு காரியத்த புரிஞ்சுக்கோ. அப்ப அது என்ன? லிங்க ரூபம். அவரு பின்னாடி காட்டுவாரு. சோமசுந்தர கடவுள காட்டிச் சொல்லுவாரு. இந்த லிங்க ரூபம் தான் வேதம். அந்த லிங்க ரூபம் தான் எல்லாமே. அந்த லிங்கத்த நீ வழிபட்ட அப்படின்னு சொல்லும்பொழுது, அதற்குண்டான பூசை முறைகள் செய்யி. ஏன் செய்யணும்? அதனால அந்த பூசை தான் உனக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து குடுக்குதான்னா கிடையாது. உன்னுடைய மனம் அதனோடு லயித்து போயிரும். அதனோடு ஒன்றியைந்து நின்றும். அப்ப என்ன? இதர எண்ணங்கள் உமக்கு எதுவும் வராது. அந்த எண்ணமே இருக்கும் அப்படியே. மந்திரம் சொல்லணுமா சொல்லிக்கிட்டே இருப்ப. பூசை செய்யணுமா செஞ்சுக்கிட்டே இருப்ப. அது மேலேயே கவனமா இருப்ப. உன்னோட எண்ணம் எங்கும் சிதறாது. வேறு எந்த இடத்திற்கும் எண்ணம் போகாது. அப்படியே பண்ணிட்டே இருக்க ஒரு நாள் அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பான். அப்படியே உட்கார்ந்துருப்பான். அவ்வளோதான் அவன் ஞான யோகத்துக்கு தானா உள்ள போயிருவான். இதற்குத்தான் கர்மயோகம் பயன்பட்டதே அன்றி கர்மயோகம் செய்வதற்கான கர்மம் அப்படியெல்லாம் கிடையாது. அவன் ஆயுசு பூரா அவங்க முக்தி பேருக்கு அடையவே மாட்டாங்க. புரிதல் தவறு. அவ்வளோதான். மித்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஸோ கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த நான் என்ற அந்த ஒரு நிலை நீங்கிடுச்சுன்னாலே, நாம பேருக்கு இந்த உடல் கொண்டு இருப்போம் அவ்வளோதான். எந்த செயல்களும் செய்ததாக கருதுவது இல்லை. யோக வாசிஷ்டம்ல அத பார்த்தோம். பகவத்கீதையில இத பார்த்தோம். ரமண மகரிஷியினுடைய நான் யார்ல இத பார்த்தோம். நிறைய இடத்துல இத நம்ம பார்த்துருக்கோம். இத ஏதோ நான் புதுசா ஒண்ணும் சொல்லல. இந்த இது இது திருவிளையாடல் புராணத்திலயும் பார்த்துருக்கோம். இல்லைங்களா? ஸோ அதனால செய்ற செயல நாம பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம். நான் செய்தேன்ங்கிற எண்ணத்த உட்டுட்டு, அதற்கு பழகிட்டோம்னா போதும். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. தானாக இறைவனுடைய காட்சி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ வரைக்கும் தெரியல. தெரிய ஆரம்பிக்கும். பழக, பழக எல்லாமே வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். கான்செப்ட்ட புரிஞ்சுட்டோம். இனி இந்த கான்செப்ட்ட செயல்படுத்துவதற்கு நாம முற்படுறோம்னா மட்டும் போதும். இந்த பிறப்பிலேயே ஜெயிச்சவங்க ஜெயிச்சுட்டாங்க. இல்லன்னா இதனுடைய ஞாபகம் இருக்கும். அதற்கு பேரு தான கன்மம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இத புரிஞ்சுட்டோம்னாலே மாயை நம்மள விட்டு விலகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த கன்ம பதிவுகள் நம்மளுடைய ஞாபகங்கள் இருக்கும். அப்ப அடுத்த பிறப்பு வரும்பொழுதும், இது போலவே வருவோம். இதனுடைய தொடர்ச்சி ஏற்படும். கூடிய விரைவில வசிஷ்டர் என்ன சொல்றாரு? "இதிலேயே நீ ஊன்றி நின்னுட்டேன்னா, கடைசிக்கு 3வது பிறப்பிலேயே நீ வந்து முக்தி பேர் அடைஞ்சிரலாங்கிறாரு." அதான் கடைசி. அதிகபட்சம் 3வது பிறப்புல அடைஞ்சிரலாங்கிறாரு. முயற்சி செய்வோம். அவ்வளோதான். சரிங்களா? ரொம்பலாம் வந்து காம்ப்ளிகேட் பண்ணி, இந்த இந்த ஒரு சொல்ல எடுத்து, அத உடைச்சு, அத 2ஆக்கி, 3ஆக்கி, பெயர் சொல்ல பிரிக்கவே கூடாதுங்கிறது தான் அடிப்படை இலக்கணம். சரிங்களா? இருந்தாலும் நம்ம இப்படி சொன்னா புரியும்னு சொல்லி, அவ்வளோலாம் காம்ப்ளிகேட் பண்ற அளவுக்கு ஆன்மீகமும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. வாழ்க்கையும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுட்டு அத இம்ப்ளிமெண்ட் பண்றது அவரவருடைய ஒரு நிலைக்கு ஏற்றார் போல துன்பமா தெரியலாம். ஒரு சிலருக்கு இலகுவது. அது அவரவர பொறுத்தது. இது அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்றதுக்கு கூட கிடையாது. கான்செப்ட் இவ்வளோதான். செய்தி மேட்டர் இவ்வளோதான். அத எப்படி நம்ம செயல்படுத்துறோங்க, அது அவரவர் தன்மையில இருக்கிறது. நானும் உங்களுக்கு போதிக்க முடியாது. நீங்களும் எனக்கு போதிக்க முடியாது. அவ்வளோதான். நான் செய்றது தான் சரின்னு நான் சொல்ல முடியாது. நீங்க செய்றது தான் சரின்னு நீங்களும் சொல்ல முடியாது. இது என் வாழ்க்கை, என் பாட்டுல நான் வந்து ஒரு விஷயத்துல அத அணுகி போயிட்டுருக்கேன். 2 பேர்த்துக்குமே மேட்டர் ஒண்ணு தான். வாத்தியார் ஒண்ணு தான், பாடமும் ஒண்ணு தான். அத 2யும் எப்படி அணுகுறோங்கிறது அது என் பாடு, உங்களது உங்க பாடு. அவ்வளோதான். இதுல எதுவுமே சரி, தவறுங்கிறது இங்க எதுவுமே கிடையாது. சரிதானுங்களே? ரைட். இதான் இன்னைக்கு உண்டான செய்தி. புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெத்தில தண்டபாணி பாட்காஸ்ட் சேனலும் பாருங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வருது. 2 சேனலுடைய வீடியோஸையும் சேனலையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க நெத்தில தண்டபாணி. நன்றி.